இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை நீங்கள் ஒரு தடவை பார்த்தா போதும், வாழ்நாள் முழுவதும் இந்த வீட்டை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் எப்படியாச்சும் வாங்கியே தீரணும்னு எண்ணம் தான் அதிகமாக வரும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துலையே கோர்ட்யார்ட் கொடுத்து அழகான இன்டி ஒர்க் செஞ்சு அட்டகாசமான இந்த வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து இந்த வீட்டை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. மொத்தம் இங்கே வந்து ஒரே பிளானில் 2 வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு மட்டும் ஒரு 3 சென்ட் வரும். இந்த வீட்டோட நீளகலம் பார்த்தீங்கன்னா 26க்கு 45ங்கிற நீளகலத்தில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. அந்த வீடும் சேம் அதே மாதிரி பிளான் தான். பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடாக இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி கார்டனிங்கான ஸ்பேஸ் கொடுத்து லேண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக அங்கேயே ஒரு ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் அந்த டெக்ஸ்சர் டிசைன் செஞ்சு அது போக வெர்டிக்கல் டிசைன்ஸில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் கவர்ட் பால்கனியில் நிறைய ஏகப்பட்ட ஸ்பாட்லைட் மாட்டி ஒரு பாக்ஸ் டைப்பில் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து அட்டகாசமாக இந்த வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. அதுக்கு போகிறக்காக கார் பார்க்கிங்க்கான ரேம்பும் அமைஞ்சிருக்கு. அது போக நடந்து போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. தள்ளவே முடியலைங்க. ஹெவியான மெட்டல் கேட்டை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்தளவுக்கு ஹெவியான ஒரு 2 கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயும் ஒரு பில்லர் லேம்ப்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 12க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ப்ரௌன் வித் அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியான கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. லெஃப்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா சவுத்தன் சைட் வாலில் ஃபுல்லாமே அந்த 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் டைல்ஸை சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து அந்த இபி மீட்டர் பாக்ஸுக்கெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. இபி பாக்ஸை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அந்த யூபிவிசி மெட்டீரியலில் கவர் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து நிறைய ஏகப்பட்ட ஸ்பாட் லைட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சீலிங்கில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனோட எட்ஜஸ்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. பார்டர் எட்ஜஸ்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் நீங்கள் செட்பேக் இருக்குது, இந்த சைட்லேயும் செட்பேக் இருக்குது. வீட்டோட 2 பக்கமே செட்பேக் இருக்குது. அது போக இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய உட்டன் டோர். இந்த டோர் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்க்கிங் ஏரியாவோட ஒன் சைடு வாலுக்கும் ஹாலுக்கு வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்து அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாமே அந்த பார்டர் டிசைன்ஸ் அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேயும் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் 2x4 வெர்டிஃபைட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து இந்த நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான மெயின் டோரை தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து பெருசாக இருக்குது ஓப்பன் பண்ணுற மாதிரி. இந்த சைடு சின்னதாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபோயருங்க. ஃபோயரோட ஒன் சைடு வாலில் ஃபுல்லாமே வெல்கம் பண்ணுற விதமாக இங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு உட்டன் இது ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடியே ஃபுல்லாமே சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் மார்பிளேட் டிசைனில் மேக்கர் ஷீட்டை உபயோகப்படுத்தி அந்த 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியான ஒரு டிசைனை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோயரோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே. அப்போது ஃபோயரோட சீலிங்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபுல்லாமே கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபோயரை க்ராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். 21க்கு 16ங்கிறவில் இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டில், அது போக மார்பிளேட் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியான லைட் சாண்டில் 2x4 ஹை கிளாஸ் வெர்டிஃபைட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடில் ஃபுல்லாமே அந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியான ஒரு டைல்ஸ், அது வந்து டார்க் ப்ரௌன் கலர் தீமில் இருக்குது. இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, அது போக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்யார்டும் இருக்குது. அதை நான் கடைசியில் காட்டுறேன். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி எல் டைப்பில் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஏகப்பட்ட ஸ்பாட்லைட் கார்னர் எட்ஜஸ்க்குள்ளமே கொடுத்துருக்காங்க. அதோட ஃபால் சீலிங்கோட பேக்ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கோல்டன் வார்ம் கலர்லேயும் ஸ்ட்ரிப் லைட் மாட்டியிருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸு இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா டிசைனர் லைட்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் ஃபுல்லாமே அந்த மல்டிமீடியா டியூனிட் அமைஞ்சிருக்கு வித் பூஜா கேபினெட்டோட. இந்த மல்டிமீடியா டியூனிட்லேயே இந்த பார்ட் மட்டும் மார்பிளேட் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியான ஒரு மைக்கா ஷீட்டை லே பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பாக்ஸ் டைப்பில் ஒரு ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே வந்து கீழே சுவிட்சஸும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி லேசுக்கு டிசைன்ஸோட வடக்கு பார்த்த மாதிரி இந்த பூஜை ஷெல்ஃப் அமைஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க.
கீழே வந்து அந்த படையெல்லாம் போட்டுக்கிற மாதிரியான ஒரு ட்ராயரு, அது போக ஸ்டோரேஜுக்கான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், பூஜா திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் கபோர்டும் இருக்குது. இதெல்லாமே இந்த பூஜா கேபினெட்டில் பண்ணியிருக்காங்க. நான் ஃபோயர்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபோயரோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்குங்க. இதுக்கான டோர் பார்த்தீங்கன்னா உடன் கிரெயின் ஸ்விட்ச் மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு நீட்டான ரெடிமேட் ஃபஸ்ட்டே புட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. அந்த டோர் சுற்றியும் நிலவு வந்து சால்வுட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கிட்ஸ் பெட்ரூம். இது வந்து வாஸ்துபடி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமொழியில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான ஒரு டிசைன்லேயும் ஒயிட் கலர் தீம்லேயும் இந்த பெட்ரூம்க்கான என்ட்ரி ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த ஃபினிஷிங்லேயே தான் வந்திருக்கு. வார்ட்ரோப் கபோர்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ஹேங்கிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாட்டிக்கிற மாதிரியே ஒரு ஆப்ஷன்ஸு, ட்ராயர்ஸு, அப்புறம் உட்டன் ஷெல்ஃப் நிறைய கொடுத்துருக்காங்க. 2 லெவல்லையும் ஆர்சிசி லேப்டும் வந்துருக்குங்க. ஃபுல்லாமே ஆர்சிசி லேப் தான். இந்த பெட்ரூம்லேயும் சீலிங்கில் ஸ்கொயர் டிசைன்ஸில் கர்வ் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி ஒரு ஃபால் சீலிங் ஒர்க், அங்கேயும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் அங்கே ரைட் சைட் கார்னரில் இருக்குங்க. அது போக இந்த சைட்லேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, ஒரு சின்ன விண்டோ, ரெண்டுமே யூபிவிசி விண்டோஸ் தான். இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் டோர், ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர், அட்டாச்டு பாத்ரூம்க்கான டோர். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 5.5க்கு 4.5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் சாண்டில் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. வாலுக்கும் அதே மாதிரி சாண்டில் வித்து அந்த டார்க் ப்ரௌன் கலர் தீமில் சீலிங் வரைக்குமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வீட்டோட நான் கோட்டியாச்சு சொன்னேன், அதை பார்த்துலாம். லிவிங் ஹாலோட ஒன் சைட் கார்னர் அமைஞ்சிருக்கு. இதுக்கு போகிறக்காக ஒரு டோர் ஸ்லைடிங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க இறங்கி வர மாதிரி. இந்த இடத்துல இதோட அளவு பார்த்திங்கன்னா 11க்கு 10ங்கிற அளவில் நல்ல ஸ்பேஸியாக அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டியாடோட ஒன் சைட் கார்னரில் ஃபுல்லாமே எல் டைப்பில் அந்த கார்டனிங்க்கான இந்த கிராஸு, நேச்சுரல் கிராஸு, அப்புறம் நிறைய பிளான்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கோட்டியாடோட வால்ஸ் ஃபுல்லாமே ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது போக ஃபோக்கஸ் லைட்டும் நிறைய மாட்டி வச்சுருக்காங்க. இந்த கோட்டியாடோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 10 mm டஃபன் கிளாஸுங்க. எம்எஸ் கிரில்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு 10 mm டஃபன் கிளாஸு. இங்கேயும் வந்து சூரியன் வெளிச்சம் கிடைக்கும். அது போக சைட்லேயும் வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஃபுல்லாமே அது ஜாலி உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஒரு பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய டிசைனில் இந்த கிளே ஜாலிஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி தொட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, நான் காட்ட மறந்துட்டேன். 2 வாட்டர் சம்பு, போர்வெல் வந்து 500 அடிக்கு போட்டிருக்காங்க. 6 inch போர் போட்டிருக்காங்க. இது வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் 2 தண்ணி தொட்டி, நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு 2 தண்ணி தொட்டி, போரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் கிச்சன் காமிச்சிட்றேன். கிச்சன் வந்து கோர்ட்யார்ட்லேருந்தே நம்ம போய்க்கலாம். கோர்ட்யார்ட்லேருந்து நல்ல தண்ணியெல்லாம் வருதான்னு இங்கேருந்தே நம்ம வீட்டோட தாய்மார்கள் எல்லோரும் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். நல்ல தண்ணி வந்துச்சுன்னா இங்கேருந்து தண்ணி வர சவுண்டு கேட்கும். ஸோ இங்கேருந்து பார்த்துக்கிற மாதிரி இங்கேருந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 11ங்கிற அளவில் வீட்டோட வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்குது. கவுண்டர் டாப் ஃபுல்லாமே கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த சிங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியலில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து போர் மோட்டருக்கான ஒரு டேப்பு, அப்புறம் நல்ல தண்ணிக்கான ஒரு டேப், 2 டேப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கார்னரில் எப்போவுமே அங்கே ஆர்வ மாட்டிக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் இந்த பேஸில் மட்டும், அதாவது ஒரு 2 அடிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி ஒரு செராமிக் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து நார்மலாக இருக்க மாதிரியான 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சின்னதாக அந்த சிம்னி பைப்பெல்லாம் போடுற மாதிரியான ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்னி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது போக கீழே ஃபுல்லாமே பேஸ் கேபினெட் சாண்டில் வித்து அந்த பிளாக் கலரில் அந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் கொடுத்து அட்டகாசமாக ஒரு மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஆயில் ப்ளோ ட்ரே, இது வந்து கட்லரி யூனிட்டுங்க, இது டேண்டம் பாக்ஸு, இந்த மாதிரி நிறையா ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து கடப்பாக்கள் வச்சு கிளாஸ் டோரோட ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 லெவல்லையும் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் அந்த கேப் தான் இது.
அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இந்த லிவிங் ஹால்லேயே ஒன் சைட் கார்னரில் ஸ்டார்கேஸ் போகுது. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தி சைடு ஹேண்டில்ஸ் வந்து எல்லாமே எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரைஸ்க்கு எல்லாமே டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 16ங்கிற அளவில் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. அந்த பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெட்டிஃபைடர்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்போது ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துலையும் வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் யூபிவிசி விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. கீழே அந்த இடத்துல வரதுலையும் ஏறி வர இடத்துலையும் அங்கேயும் ஒரு யூபிவிசி விண்டோ வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். அதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான், இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்கிற அளவில் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அடிஷ்னலாக உட்டன் காட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி இன்டி டீசன்ஸோட அந்த ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் அந்த இன்டி டீசன்ஸோட ஒரு உட்டன் காட்டு, போக ஹெட் போர்டும் அதே டிசைன்ஸில் அமைஞ்சிருக்கு. சீலிங்லேயும் இங்கே வந்து ஜிப்சம் போர்டு உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்டு எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸை செஞ்சுருக்காங்க. ஹெட் போர்டுக்கு அப்படியே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடில் மல்டிமீடியா டிவி2 இதே இன்டீரியர் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. வால் மவுண்டட் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த ஹெட் போர்டு பக்கத்துலேயும் இந்த சைடில் வந்து இந்த நம்ம சைடில் லேம்பெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ் செஞ்சுருக்காங்க. அது கீழே ஒரு ட்ராயர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. தூங்கும்போது ஃபோனெல்லாம் இங்கே வச்சு தூங்கிக்கலாம். இந்த பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைடு வால்லையும் இங்கே வால்ட்ரூஃப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கு பின்னாடி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் ஷெல்ஃபு உட்டன் ஷெல்ஃபும் செஞ்சுருக்காங்க. 2 லெவல்லையும் ஆர்சிசி லேப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு தான். இந்த பெட்ரூம்லேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, ஒரு யூபிவிசி விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. இது வந்து இந்த பெட்ரூம்க்கான ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர். ஸ்ட்ராங்கான உட்டன் டோர், கவர்ட் பால்கனி ஏரியா. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஆன்டிஸ்கிட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாமே அந்த டஃபன் கிளாஸ் வித் ஹேண்ட் ரைல்ஸோடு அமைஞ்சிருக்கு. அதுக்கு கீழே ஃபுல்லாமே கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த பால்கனியோட ஒன் சைடு வால்லையும் அந்த எலிவேஷனுக்கு கிராண்டாக காட்டுற வகையில் அந்த கண்டினியூவாக அந்த டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெர்டிக்கல் டிசைன்ஸில் அந்த ஸ்க்ராட்ச் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த பால்கனியில், கவர்ட் பால்கனியில் ஊஞ்சல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஹூக்கும் இருக்குது. ஸோ அந்த 2 ஹூக் கொடுத்துருக்காங்க, 2 ஊஞ்சல் மாட்டிக்கிற மாதிரி. அந்த சிங்கிள் டைப்பில் இருக்கும் அந்த ஊஞ்சல். ஸோ அதெல்லாம் மாட்டிட்டு இங்கே உட்காந்துட்டிங்கன்னா அருமையாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பால்கனி ஏரியாவில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம், செகண்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். 7க்கு 5ங்கிறத இந்த அட்டாச்டு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. கார்னரில் இது பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி கொடுத்துருவாங்க இந்த இடத்துல. அது போக டைல்ஸுமே சூப்பரான கலர் காம்பினேஷனில் ஒயிட் வித் அந்த ஸ்கை டிசைன்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் தீமில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வீட்டோட 3rd பெட்ரூம் பார்த்தலாம். 3rd பெட்ரூம் பேசேஜோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16 தான். இங்கேயும் சேம் அந்த பெட்ரூமில் பண்ண மாதிரியே உட்டன் காட் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப், லேப் கபோர்ட் இது எல்லாமே ஒரே மாதிரியான டிசைன் பேட்டர்ன்ஸில் இருக்குங்க. அந்த ப்ரௌன் வித் ஒயிட் கலர் மைக்கா ஷீட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அதுக்கு பின்னாடி காஸ்மெட்டிக்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு இப்போ ஒரு 3 டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க், சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் அமைஞ்சிருக்கு. இது வந்து 3rd பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவும் 7க்கு 5. வேறு மாதிரியான கலர் பேட்டர்னில் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஒரு டார்க் க்ரீன் வித் லைட் கலரில் பிளெண்டான மாதிரியான ஒரு டிசைன்ஸு. அது போக இந்த சைடில் வந்து லைட் க்ரீனு. ஃப்ளோரிங் வந்து அதே மாதிரி லைட் க்ரீனில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டெரஸ் போயிடலாம். பேசேஜுக்கு கடைசியில் இருக்குது இந்த டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய டோர். இது வந்து உட்டன் டோர் கிடையாது, ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். பார்க்குறதுக்கு உட்டன் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டோர் பார்த்திங்கன்னா மழை, வெயிலுக்கு எல்லாத்துக்குமே தாகும். ஹை டியூரபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வந்து 8க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸ் ஏரியா வித் அந்த அப்புறம் அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸோட யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா
கோர்ட்யார்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி சிவில் ஒர்க்லேயே அந்த செடியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணி நேச்சுரல் கிராஸு நேச்சுரல் பிளான்ட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் கோர்ட்யார்டுக்கு சன்லைட் கிடைக்கிற மாதிரி இங்கே ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுங்க. இங்கேயும் வந்து கிரானைட்டை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஹேண்ட்ரைல்ஸும் எஸ்எஸ்டியில் தான் அமைஞ்சிருக்கு. டெரஸோட ஃப்ளோரிங்கில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஓவரால் டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே அந்த பெயிண்ட்டு தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கார்னரில் இந்த சைடு மட்டும் அந்த 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான கல் கொடுத்துருக்காங்க. அது போக பில்லர்ஸ் எல்லாமே பார்த்தாலே தெரியுது, ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் அந்த வீடு. அது போக துணி காய போகிறதுக்கான 2 ஆங்கிலும் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டில். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த துடிலூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பன்னீர்மடை அந்த லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங் அண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த வீட்டுக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா 99 lakhs இந்த வீட்டுக்கான ப்ரைஸை இந்த வீட்டுக்கான பில்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீமோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. அருமையான வீடு, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.